இதோ இகழப்படுகிற அந்த நிலைகளில் எல்லாமே உன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்தையும் தைரியத்தை தாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் உரத்த குரலில் பாடி நற்கநாதரை வரவேற்போம். அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. கரங்களை தட்டி அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, தாழ்த்தி அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை. ஆண்டவரே, இனிய தெய்வமே ஆராதனை, இனிய முகமே ஆராதனை, இதை எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருப்பவரே ஆராதனை, எங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் செய்து கொண்டிருப்பவரை உண்மை நான் ஆராதிக்கிறோம் சொல்லிக்கொண்டு இறைசலில் நம்முடைய அமல நிலை நடித்துக் கொண்டு தெய்வத்தை உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் இறைவா ஆராதனை, உண்மைக்கு சாட்சியே ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை, சேர்ந்து இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் இறைவா ஆராதனை, உண்மைக்கு சாட்சியே ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை, வீசி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, தாழ்த்தி அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை. இது ஊனத்தை எடுத்து மாற்றுகிற தெய்வம், ஊமியர்களை பேச வைக்கிற தெய்வம், நோய்களில் குணப்படுத்துகிற தெய்வம், மன காயத்திலிருந்தெல்லாம் விடுதலை தருகிற தெய்வம், சௌக்கியம் தருகிற தெய்வம், நம்மத்தில் அப்பத்தின் வடிவில் நம்முடைய தடையெல்லாம் எடுத்து மாற்றுகிற தெய்வம், இழிவானது எல்லாம் எடுத்து மாற்றுகிற தெய்வம், அவமானங்கள் எல்லாம் எடுத்து மாற்றுகிற தெய்வம், நம் கண்ணீரையும் துயரங்களையும் எடுத்து மாற்றுகிற தெய்வம். அந்த தெய்வத்து சன்னதியில் அமர்ந்து கொண்டு தெய்வமே நன்றி, தெய்வமே என்னை நீத்தாமை விடுவிக்க அமைதி தர ஓடி வந்திருக்கின்றீரேன் சொல்லிக்கொண்டு இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஊமையரை பேச வைப்பீர் ஆராதனை, எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை, சேர்ந்து ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஊமையரை பேச வைப்பீர் ஆராதனை,
உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. தாழ்த்தி அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை. ஆண்டவரே, நீ தாமே எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றேன், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே வருகின்றேன். எளிய மனம் படைத்தவராக இருக்கிற நீர் இதா எங்களுடைய ஏழ்மைகள் எல்லாம் கடந்து வந்து எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் சக்திப்படுத்திக் கொண்டு எளியவராக இருக்கிற எங்களை நீ ஆசீர்வதிக்கின்றீரே. தடையெல்லாம் எடுத்து மாற்றிக் கொண்டு தைரியப்படுத்துகிறீரே, எங்களை சக்திப்படுத்திக் கொண்டு வருகின்றீரே. யாரும் இல்லை என்றாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எங்களை திடப்படுத்திக் கொண்டிருக்கிற நல்ல தெய்வமே, ஒருபோதும் எந்த சூழலிலும் உன்னை விட்டு போகாமல் இருக்க எனக்கு சக்தி தாரும் ஆண்டவரே, எனக்கு சக்தி தாரும். உணர்ந்து உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். ஏழையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை, ஐயம் தீர்த்தவரே ஆராதனை, 5 அப்பம் பழுக செய்தீர் ஆராதனை. சேர்ந்து ஏழையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை, ஐயம் தீர்த்தவரே ஆராதனை, 5 அப்பம் பழுக செய்தீர் ஆராதனை. உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. தாழ்த்தி அன்பின் நிறைவனே ஆராதனை, சேர்ந்து பாடி அகிலத்தை ஆண்டவரே ஆராதனை, அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றல் நூற்றே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றல் நூற்றே ஆராதனை, உயர்த்தி தட்டி ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே கரங்களை தாழ்த்தி தட்டி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ரட்சகரே ரட்சகரே ஆராதனை, ரட்சகரே ஆராதனை, ரட்சகரே ஆராதனை, ரட்சகரே மீட்பரே மீட்பரே ஆராதனை, மீட்பரே ஆராதனை, மீட்பரே ஆராதனை, மீட்பரே நல்லவரே நல்லவரே ஆராதனை, நல்லவரே ஆராதனை, நல்லவரே ஆராதனை, நல்லவரே வல்லவரே வல்லவரே ஆராதனை, வல்லவரே ஆராதனை, வல்லவரே ஆராதனை, வல்லவரே தெய்வமே தெய்வமே ஆராதனை, தெய்வமே ஆராதனை, தெய்வமே ஆராதனை, தெய்வமே. ஹalleluya ஹalleluya, 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 அனைவரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluya, 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 சேர்ந்து குரல் எழுப்பி ஹalleluya ஹalleluya, இயேசுவே இயேசுவே ஹalleluya 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 இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை
கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். தெய்வமே, இகழப்பட்ட நிலைகள், இகழப்பட்ட நிமிடங்கள் எத்தனை இருக்கின்றன. அவமானப்பட்ட நிலைகள் எத்தனை இருக்கின்றன. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மற்றவர்களால் இகழப்பட்டு இருக்கின்றேன். மற்றவர்களால் இதோ தள்ளப்பட்டு இருக்கின்றேன். மற்றவர்களால் அசிங்கப்பட்டு இருக்கின்றேன். அந்த மற்றவர்கள் என்று சொல்லிக்கும் போது அது வேறு யாரும் அல்ல, என் குடும்ப அங்கத்தினர்கள் தான் அதுக்கு முதல் காரணமாக வருகின்றார்கள். எவ்வளவு நன்மை செய்த போதிலும் எனக்கு எதிராக கெடுதல் அல்லவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் கணவனை எந்த அளவுக்கு நான் அன்பு செய்தேன், எந்த அளவுக்கு நான் அன்பு செய்தேனோ அந்த அளவுக்கு என்னை வெறுத்து ஒதுக்கி கொண்டு போய்விடுகிறார்கள். நான் வெறுக்கிற மனிதனை, என்னை காயப்படுத்த மனிதனை மனித பலவீனத்தின் காரணமாக நான் வெறுக்க பார்த்தேன், கோபம் கொண்டேன். எனக்கு தேவையில்லை ஆண்டவரே என்று நினைச்ச போது அவனுடைய வாழ்க்கையை நீ நிறைவாக ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருந்தேன். நான் யாரையெல்லாம் நான் வெறுக்கின்றேனோ அவனை எல்லாம் அவர்கள் அத்தனை பேரும் நிறைவாக நீ ஆசீர்வதித்தீரே. ஆனால் வெறுக்கப்பட்ட நிலையில் நான் இருக்கின்ற பொழுது தெய்வமே, நான் எதிர்கொள்ள அந்த ஆசீர்வாதம் என்னால் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு புரியவில்லை, என்ன காரணம் என்று எனக்கு தெரியவும் இல்லை. தெய்வமே, புரிந்து கொள்கின்ற வரம் எனக்கு தாரும். உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய சக்தி எனக்கு தாரும். தெய்வமே, எனக்கு தாரும். புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. ஆண்டவரே, செய்யும் தவறுகளை இதோ அவன் தவறு செய்கிறார்கள், என் குடும்ப அங்கத்தினர்கள் தவறு செய்கிறார்கள். அதிகாரத்தில் இருக்கிற நான், பெற்றோர் என்ற ஸ்தானத்தில் இருக்கிற நான், கணவன் மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற நான், சகோதரன் சகோதரி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற நான், மற்றவர்கள் செய்கிற தவறுகளை இது நான் கண்டிக்கின்றேன். இது தவறு என்று நான் சுட்டி காட்டுகின்றேன். இது செய்யாதே என்று நான் சொல்கின்றேன். ஆனால் எந்த தவறு நான் சுட்டி காட்டினேனோ மீண்டும் அவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள். தவறை சுட்டி காட்டியதற்காக என்னை குற்றப்படுத்துகிறார்கள், என்னை ஒதுக்குகிறார்கள், என்னை திட்டுகிறார்கள். நண்பர்கள் தவறு செய்கிறார்கள், நான் சுட்டி காட்டுகின்றேன் இது தவறு, இது செய்யக்கூடாது என்று. ஆனால் நண்பன் என்னை ஒதுக்கி விடுகின்றான். ஏதோ நான் சுட்டி காட்டிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு என்னை கலங்கப்படுத்துகின்றான், பழி வாங்க ஆரம்பிக்கின்றான், மற்றவர்கள் முன்னிலையில் என்னை அசிங்கப்படுத்துகின்றான். எதிர்த்து பேச தெரியாத நான், பயந்து கொண்டு இருக்கிற சுபாவத்தோடு இருக்கிற நான், காயப்பட்ட நிலையில் நான் இருக்கின்றேன். தெய்வமே, நன்மை செய்த போதிலும் எனக்கு கெடுதல் அல்லவா வந்து கொண்டிருக்கின்றன. பிறகு நான் நன்மை செய்ய முடியாமல் போய்விடுகின்றனவே. என்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே. ஏன் இப்படி நடக்கிறதுன்னு தெரியவில்லை. அப்படி சரி சுட்டி காட்டாமல் இருந்தாலே போதும் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் தவறு செய்ய செய்ய அவனுக்கு ஆசீர்வாதம், அவன் உயர்ந்து கொண்டே இருக்கின்றான். தவறு செய்யாமல் நல்ல ஒரு வாழ்க்கை நான் வாழ பார்க்கின்ற பொழுது நான் சோர்ந்து கொண்டே இருக்கின்றேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பதுமேனோ, செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பதுமேனோ, செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பதுமேனோ,
செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பது மீனோ. கேள்விதனை கேட்கிறேன் பதில் தாருமே, கேள்விதனை கேட்கிறேன் பதில் தாருமே, என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. இயேசுவே, புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. வாழ்க்கையில் நன்மைகள் கடந்து வருகின்ற பொழுது உன்னை மறந்து நான் போய்விடுகின்றேன். ஆனால் என் வாழ்க்கையில் கெடுதல் வருகின்ற சமயத்தில் நீதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு உன்னை நான் குற்றப்படுத்தி விடுகின்றேன். தெய்வமே, என்னுடைய நிலைமை, என்னுடைய மனித பலவீனத்தின் காரணமாக சொல்கிறேனே ஒழிய ஆழத்திலிருந்து வருவதல்ல. எவ்வளவுதான் நான் காயத்தில் இருந்த போதிலும் ஏன் என்ற கேள்வி நான் கேட்கின்றனே. என்னுடைய மனித பலவீனமானது என்னை எந்த அளவுக்கு பாவம் செய்ய தூண்டுகிறது, பாவ பேச்சுகளுக்கு வழிவகுக்கிறது. தெய்வமே, சாதாரண மனிதன் நான், எங்கு நான் போவேன்? பலவீனத்தோடு இருக்கிற மனிதன், காயத்துக்கு மேல் காயம் ஏற்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, இதோ திராணி இல்லை. ஏற்பட்ட காயங்கள், அந்த காயங்களுக்கு மருந்துகளை நான் தேடி ஓடுகிற சமயத்தில் மீண்டும் மீண்டும் காயப்பட்டு போகிற சமயத்தில் சோர்ந்து விடுகின்றேன். வாழ்க்கை தேவையில்லை, விரக்தி நிலைக்கு போய்விட்டு தற்கொலை எண்ணத்துக்கு போல நான் போய்விடுகின்றேன். தெய்வமே, என்னை அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்களே, என்னை நிலைமைக்கு அந்த தூண்டி விடுகிறார்களே, அவர்களை நான் வெறுக்கிற சமயத்தில் அந்த மனிதர்களை நீ ஆசீர்வதிக்கின்றீர். ஆனால் அந்த நிலைமையில் இருக்கிற என்னையோ தெய்வமே நீ கண் கூர்ந்து பார்ப்பதில்லையா? ஏன் ஆண்டவரே, எனக்கு புரியவில்லையே. நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதைனோ. வேதனை வந்தால் காரணம் நீ என்று சொல்லும் நிலை வருவதுமேனோ. நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ. வேதனை வந்தால் காரணம் நீ என்று சொல்லும் நிலை வருவதுமேனோ. கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள். தாய் வழியாக ஒரு பிள்ளை அழுது கொண்டு எவ்வாறு தாயிடத்தில் ஓடுகிறதோ அதே போல் தாயிடத்தில் ஓடி போகிற சமயத்தில் அந்த தாயானவள் நம்மை அரவணைத்து எவ்வாறு ஆறுதலை தந்தையிடம் பெற்று தருகிறார்களோ அதே போல் மரியாள் இப்போ நமக்கு ஆறுதல் தருவாள். தெய்வ சன்னதியிலே வழியாக, இறைவன் வழியாக அந்த ஆறுதலை இப்போ நாம் பெற்றுக்கொள்வோம். தெய்வமே, தாய் வழியாகவே உம்முடைய ஆறுதலை நான் பெற எனக்கு சக்தியை தந்திரலும். இதோ தாய் வழியாகவே உன்னிடத்து நான் ஓடி வருகின்றேன்.
என் காயங்களுக்கு மருந்து நீ போட்டருளும். பல வேதனையோடும் காயத்தோடு இருக்கின்றேன், என்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரின் சொல்லிக்கொண்டு பக்தி உணர்வோடு இந்த ஜெபமாலையில் நாம் பங்கு பெறுவோம். தொடக்க ஜெபம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியிறத பாவிகளுமாயிருக்கிற அடியோன் மாட்சியும் புகழும் கொண்டு உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இந்த 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய எங்களுக்கு அருள் தாரும். மாறி மாறி விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். துயரின் மறியுண்மை. இயேசு இரத்த வேர்வை சிந்ததை நாம் தியானிப்போம். நம்முடைய இந்த 5 ரகசியங்களிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் இகழப்பட்ட நிமிடங்களை மனதில் கொண்டு வாருங்கள். முதலில் குடும்ப அங்கத்தினர்கள் வழியாக இகழப்பட்ட அந்த சூழலை மனதில் கொண்டு வா. தெய்வமே, குடும்ப அங்கத்தினர்கள் வழியாக இகழப்பட்ட நிமிடங்கள் எத்தனை இருக்கின்றன. எந்த ஒரு காரணம் இல்லாமல் எங்களை பட்ட பெயரும் வைத்து கொண்டு கேலி பேச்சு பேசுவதன் வழியாக, எங்களுடைய நிலையை குறித்து கொண்டு தவறாக பேசிக்கொண்டு எங்களை அவமானப்படுத்திய வழியாக குடும்ப அங்கத்தினர்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை நாங்கள் மன்னிக்கின்றோம். மன்னிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தாரும் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஒப்படுத்தி கொண்டு இதோ நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த இரண்டாவது துயர மறுமையில் இயேசு கத்தூணில் அடிக்கப்பட்டதை தியானித்து இந்த வருத்தக்கிட மன்றாடுவோம். இந்த சமயத்தில் நம்முடைய உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இவர்கள் வழியாக ஏற்பட்ட காயங்கள், இழிவான வார்த்தைகள் அதெல்லாம் இறைவன் விட்டு கொடுப்போம். தெய்வமே, எந்த மனிதர்கள், எந்த நண்பர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டுமோ அவர்களை எங்களை மற்றவர்கள் முன்னிலையில் இழிவுபடுத்துகிறார்கள். அப்பேற்பட்ட மனிதர்களை உன் கரங்களை விட்டு தருகின்றேன், அவர்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு இந்த ரகசியத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த மூன்றாவது ரகசியத்தில் இயேசுவின் தலையில் முள்முடி சுற்றப்பட்டு நாம் தியானிப்போம். இந்த ரகசியத்தில் சமுதாயம் வழியாக இழிவுக்கு உள்ளாக்கப்படுகிறவர்கள், சமுதாயம் வழியாக காயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறவர்கள், பலவிதமான இனத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், திறமைகளின் அடிப்படையில், பலவிதமான நம் கனவில் போலும் நினைக்கிற விதத்தில் பலவிதமான காரியங்கள் சொல்லிக்கொண்டு நம்மை இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம், ஒதுக்கி வாழ்கின்ற சமுதாயம். அந்த சமுதாயத்தில் ஒப்பு எடுத்துக்கொண்ட தெய்வமே, கெட்டை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும். இதோ அவர்கள் அத்தனை பேரையும் நான் மன்னிக்கிறேன் சொல்லிக்கொண்டு ஒப்பு எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த 4வது ரகசியத்தில் துயர உண்மையில் இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை நாம் தியானிப்போம். இது பலவிதமான நோய்கள் வழியாக, காயங்கள் வழியாக, பல தடைகள் வழியாக இது நீயும் நானும் இழிவுக்குள்ளாகப்பட்டு இருக்கின்றோம். இவனுக்கு இந்த நோய் வந்ததே என்று சொல்லிக்கொண்டு இழிவுபடுத்துகிறார்கள். எனக்கு பலவித அலர்ஜி வந்த காரணத்தினால், என் உடல் அமைப்பில் பல பிரச்சனை காரணத்தினால், என் தோல் வியாதியை கண்ட காரணத்தினால் பலரும் இதோ என்னை இழிவுபடுத்துகிறார்கள். தடைகள், திருமணம் நடக்கவில்லையே, குழந்தை இல்லையே என்று சொல்லிக்கொண்டு தடைகள் காரணமாக இழிவுபடுத்துகிறார்கள். ஆகவே அந்த இழிவுபடுத்துகிற மனிதர்களை நாம் மன்னிப்போம். அதேவே இழிவுக்குள்ளாப்பட்ட இந்த தடைகள் எல்லாம் இறைப்பதில் விட்டு கொடுத்து கூட, தெய்வமே உம்முடைய விருப்பம் என்னவோ அதை நீ செய்யும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு இறைசில் முனியை விட்டு கொடுத்து கொண்டு சேர்ந்து நாம் ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்த மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த கடைசி ரகசியமானது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை நாம் தியானிப்போமாக. நீங்கள் எந்தெந்த சூழலில் இழிவுபடுத்தப்பட்டீர்கள் என்பதை மனதில் கொண்டு வாருங்கள். இதோ அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்காக தெய்வம் காத்து கொண்டிருக்கின்றார், துணை நிற்கின்றார். இந்த ரகசியங்கள் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்திலேயே பலருக்கும் தெய்வம் விடுதலையும் சௌக்கியம் தெய்வம் கொடுப்பார். உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, இந்த சூழலில் நான் இழிவுபடுத்தியிருக்கின்றேன், இந்த சூழலில் நான் அவமானப்பட்டு இருக்கின்றேன், என்னை அவமானப்படுத்தியவர்கள், இதோ என்னை இழிவுபடுத்தியவர்கள், அவர்களை நான் ஆத்மாத்மா மன்னிக்கின்றேன்னு சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பை கொடு. ஆத்மாத்துக்கு மன்னிப்பை கொடுத்து கொண்டு இந்த ரகசியத்தை முடிந்த வரைக்கும் உரத்த குரலில் சேர்ந்து ஜெபியுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். முதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானத்துதரான புனித மிக்கேலே, வானத்துதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்துதர்களான புனித பேதுருவை, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழவர்களோடு சேர்த்து உமது புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். மன்றாட்டை அவரும் கேட்டர். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எதிர்நோக்கின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசில்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவு மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைப்பொருளின் ரோசா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்கால விண்மீரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களின் துணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருஜெபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களே பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டுகளே கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதுவும் அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும். மாட்சிக்குரிய கன்னியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களில் இருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதல் இருந்து எங்களை மீட்டருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் அனைவரும் கண்களை மூடிக்கொள்வோம். இரக்கத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிற சமயத்தில் தாயிடத்தில் மன்றாடுவோம். மாதாவே, இது புனித பெர்னத் உடைய ஜெபத்தை இப்போது நாங்கள் பாடலாக பாடுகிற சமயத்தில் எங்களுக்கு விடுதலையும் சௌக்கியங்களும் நீ தாமே தந்தருளும். இழிவுபட்ட நிலையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதையும், அதனால் எந்த அளவுக்கு எங்கள் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அதனால் எங்கள் ஆளுமை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நீ தன்மை நன்கு அறிந்திருக்கின்றீர். ஆளுமை பாதிக்கப்பட்ட காரணத்தினால் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாவத்துக்கு போய் கொண்டிருக்கின்றன. தெய்வமே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்களுக்கு சக்தியை தாரும். இதோ நாங்கள் முழுமையாக விட்டு தருகின்றோம். தாய் வழியாக முழுமையாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து உரத்த குரலில் சேர்ந்து உரத்த குரலில் நாம் பாடி நீங்கள் பாட வேண்டாம், சகோதரர் பாடுவதை நாம் கேட்டாலே போதும். உங்களுடைய இழிவான சூழலை மனதில் கொண்டு வாருங்கள். இந்த பாடல் பாடுகிற சமயத்தில் அருத்தந்தை தன்னுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் மேல் தூய நீரை தெளிக்க கடந்து வருவார். நீங்கள் கண்களை மூடியோ அல்லது கண்களை திறந்து நற்கரின் ஆதரை நோக்கி வண்ணமாக இருங்கள். சேர்ந்து மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உங்களுடைய இழிவு நிலைகளை நினைத்துக் கொண்டு உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். தெய்வமே, மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். இது தம்பதிகளுக்கு தெய்வம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். திருமண தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு தெய்வம் வரம் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா. உடலில் அலர்ஜி இருக்கின்றது. அலர்ஜி நோயிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஸ்கின் அலர்ஜி. அதனால் பலரும் குடும்ப அங்கத்தினர்கள் போலும் அவர்களை இழிவாக கேலி பேச்சு பேசியிருக்கின்றார்கள். உனக்கு கல்யாணமே நடக்காது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு காயப்படுத்தியிருக்கிறார்கள். மிகவும் நொந்தி கொண்டிருக்கின்ற அந்த மகளை தெய்வம் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். உடல் வலிமை இழந்து இருக்கின்ற ஒரு நபரை, உடல் வலிமை இருக்கிற ஒரு நபரை அவருடைய உருவக்கேலி செய்து கொண்டு அவளை காயப்படுத்துகிறார்கள். போகிற இடமெல்லாம் அவளுக்கு காயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவள் பணி செய்கிற இடங்களிலும் அவளை காயப்படுத்துகிறார்கள். அவளுக்கு நல்ல திறமை இருந்த போதிலும் அவருடைய உருவத்தை கண்டு எல்லாம் கேலி செய்கிறார்கள். தெய்வம் அந்த நபரை இப்பொழுது புதிய சக்தி கொடுத்து தெம்பு கொடுத்து அவள் ஏற்பட்ட அந்த காயத்திலிருந்து இழிவிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கன்னியரின் அரசியே, கன்னியே, தயவுள்ள தாயே, என் அம்மா. கன்னியரின் அரசியே, கன்னியே, தயவுள்ள தாயே, என் அம்மா. உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். பயங்கரமாக தலைவேதனை, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அதே மாதிரி பல்லு சம்பந்தப்பட்டது, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். விழாப்புறத்தில் நல்ல வேதனை உண்டு,
2 விழாவிலும் நல்ல வேதனை, நல்ல அந்த வேதனை காரணமாக பல காரியங்கள் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் வாய்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி நல்ல வேதனை அங்கு நடக்கிற தெய்வம் அவர்களுக்கு பூர்ண சௌக்கியம் கொடுத்து இது அவர்களை ஆசீர்வதிக்கின்றார்கள். முழங்கால் வருத்தத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அலர்ஜி நோய், காலுக்கு இடையில் நல்ல அலர்ஜி இருக்கின்றது, கடிப்பு அரிப்பு உண்டு, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். மனு உருவான வாக்கின் அம்மா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே. மனு உருவான வாக்கின் அம்மா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். நெஞ்சு வருத்தத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். தலைமுடி கொட்டி கொண்டு இருக்கும், அதிலிருந்து விடுதலை கொடுத்து இதை தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். இந்த சமூகத்தில் பலரும் இதை கண்ணீரோடு இருக்கின்றார்கள். தங்கள் நிலையை நினைத்து இது அவர்களுக்கு அன்னை மரியாள் இயேசுவிடத்தில் அவர்களை அனைவரையும் மாறோடு அணைத்து கொண்டு இயேசுவில் கொண்டு போறது போல ஒரு காட்சி தெய்வம் அங்கு கொடுத்து கொண்டு ஆசீர்வதிக்கின்றார். கண்ணீரோடு இருக்கிற அவர்களை தெய்வம் தேற்றுவதாக தெய்வம் காட்டுகின்றார். பலருக்கும் பாரம் குறைகின்ற ஒரு அனுபவம் இது அவர்கள் பெற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள். பிள்ளைகள் வழியாக வேதனை அனுபவிக்கின்ற இதோ தாய், அந்த பிள்ளைகள் வழியாக அவமானம் அசிங்கம் பெற்றிருக்கின்ற தாய், இதோ தெய்வம் அவர்களுக்கு மன்னிக்கூடிய சக்தியும் பிள்ளைகள் வழியாக ஏற்பட்ட காயத்திலிருந்து விடுதலையும் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். Praise the Lord. Hallelujah. 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 முழுதால் வைத்துக் கொண்டு இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். மாண்புயரும் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டா